இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கூட கஞ்சா புழக்கம் என்பது பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடைக்கிறது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா கஞ்சா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லிங்க, ஆனா இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கு, மாணவர்களுடைய பையை சோதனை போட்டீங்கன்னா பையுக்குள்ள இருக்கும் அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கஞ்சா புழக்கத்தால பெரும் குற்றங்கள் தமிழகத்திலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இங்க சேப்பாக்கு தெருவில் நாம் நடந்து போய் நீங்க கஞ்சா புழக்க வழக்கம் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டா கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் சொல்லுவாங்க, நீலாம் பாஷா தர்காபுரத்தில் இருக்கு, லேடிங் வில்லிங்டன் மகளிர் பள்ளி அருகில் இருக்கு, நடுக்குப்பம் பக்கத்தில் இருக்கு, கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு பக்கத்தில் இருக்கு, சிவராஜபுரத்தில் இருக்கு, மட்டாங்குப்பம் பக்கத்தில் இருக்கு, செல்லம்மா தோட்டத்தில் இருக்கு, மஞ்சக்கோரியில் இருக்கு, பார்டர் தோட்டத்தில் இருக்கு, புதுப்பேட்டையில் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சாவினுடைய தலைநகரமாக ஒரு பகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி கஞ்சா புழக்கத்தினுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் குற்றம் சுமத்த விரும்பல. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அதே காவல்துறை தான், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கைக்கு கீழே இருந்து அதே காவல்துறை அதிகாரிகள் தான். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேடியோவில் மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு அவர்களை பற்றி பேசியிருந்தார். அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாங்க, எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொங்கல் திருவிழா வந்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகின்றார், இன்னைக்கு பொங்கல் திருவிழாவின் பொழுது என்னை அன்போடு தொலைபேசியில் அழைத்தார், சென்னைக்கு வரணும், பொங்கல் திருவிழாவில் எங்களுடைய வீட்டிற்கு வந்து நீங்கள் உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அம்மா கிட்ட வந்து பொங்கல் அன்னைக்கு உணவருந்தேன். எனக்கு அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறது, எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பா வைத்திருந்தார், எந்த அளவுக்கு பெண்களுடைய கண்ணியம் இங்கே பாதுகாக்கப்பட்டது, எந்த அளவுக்கு பெண்கள் தைரியமா நடந்து போறாங்கன்னா பெண்கள் பின்னாடி திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு அவஸ்தை அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா 5 மீட்டருக்கு ஒருக்கா பின்னாடி திரும்பி திரும்பி நடந்து போறாங்க. ஏன்? திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து ஒரு இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் இன்னைக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு திரைப்பட நடிகை திரு ரேவதி அவர்கள் சொல்றாங்க. ஆனா திமுக ஐடிவி என்ன பண்றாங்கன்னா ரேவதி அம்மாவை போய் ஆபாசமாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். ஒரு பிரச்சனையை பொதுமக்கள் சொல்றாங்களே, அதற்காக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? 2021 இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரபூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நான் சண்டைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு புதன்கிழமை அதனால சண்டைக்கு போக மாட்டேன், சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, எந்த ஆதாரத்தை எப்ப வெளியிட போறார்? கடந்த ஒரு வருட காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், நான் ஆதாரத்தை வெளியிடுகின்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் தொடர்ந்து ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்குன்னு சொல்லிங்க இல்லையா, சராசரியாக 8 விழுக்காடு ஒரு வருடத்துக்குமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்கன்னா, மத்திய அரசுடைய NCRB என்கின்ற அமைப்புக்கு ஒரு ஆண்டு முடியும் பொழுது இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுக்கணும், அப்பதான் அவங்க தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை 2023 இருந்து மத்திய அரசுக்கு அந்த டேட்டாவே கொடுக்கல. 2023, 24, 25 3 ஆண்டுகளும் கூட தமிழகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை ஒரு ஆண்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டும். மத்திய அரசு NCRB என்கின்ற புத்தகத்தில் வெளியிடுவாங்க. 2023 இருந்து அதை வெளியிட்டால் மக்கள் எல்லாம் கோவப்படுவாங்க, மக்கள் எல்லாம் காரி துப்பிடுவார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த டேட்டாவையே கொடுக்காம மத்திய அரசை ஏமாற்றுவது மட்டுமல்ல, தமிழக மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வடிவேல் அவங்க நான் செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டேன், வியாழக்கிழமை புதன்கிழமை சண்டை போட மாட்டாங்க மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இன்னைக்கு சட்டப்பேரவையே முடிய போகின்ற நிலைமையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களே. அது மட்டும்